கலர்ஃபுல்லான ஒரு 3 BHK சேலுக்கு வந்திருக்கு. அதுவும் டேரெக்டாக கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்குங்க. நிறைய பேர்த்தோட ஃபஸ்ட் ஆப்ஷனே வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு தான் நிறைய பேர் வீடு தேடுவீங்க. இதுக்கு அதே மாதிரி டேரெக்டாக கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு தான் இந்த வீடு கட்டியிருக்கு. இந்த வீட்டோட ஹைலைட் பற்றி சொல்லும் போது 3 சென்ட் இடத்துல ஸ்பேசியஸான பிளானிங் கொடுத்து கட்டியிருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே 2 பெரிய லிவிங் ஹால் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது. அது போக 3 பெட்ரூமையுமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கிச்சன் கம் டைனிங்னு வீட்டை ரொம்பவுமே வசதியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடு தான் நம்ம உள்ளே போய் ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடு 3 சென்ட் இடத்துல 26x51ங்கிற நீளகலத்தோட 2250 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டியூப்ளக்ஸ் டைப்பில் கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட், அது போக எல் ஷேப்பில் அப்புறம் பாக்ஸ் டைப்பில் எல்லாம் உங்களுக்கு பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். அது போக காம்பவுண்ட் வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு 3D ஆர்ட் டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோங்க. அது போக எலிவேஷனுக்கும் ஒரு சின்ன சின்ன ஸ்பாட்லைட் மாட்டி ஃப்ரண்ட் பால்கனியில் உங்களுக்கு வந்து எஸ்எஸ் ஸ்டீலில் டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட மெட்டல் பிளேட்ஸ் பொருத்தி ஒரு நீட்டான ஒரு ஃப்ரண்ட் டெலிவிஷன் லுக்காக இந்த வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கோங்க. இது வீட்டோட மெயின் கேட் சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மெயின் கேட் ஓப்பன் பண்ணி பார்க்கிங் ஸ்பேஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது போர்ட்டிகோ ஸ்பேஸுங்க. இதோட மொத்த அளவு 13x22. ஒரு கார், ஒரு 2 வீலரை தாராளமாக நிறுத்திக்கலாம். பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். வால்ஸுக்கு பார்டர் டிசைன்ஸோட மார்மினேட் ஃபினிஷிங்கில் 2x4 வெட்டிஃபை டைல்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேலே சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டை நிறைய மாட்டியிருக்கோம். அப்போது இந்த பில்லர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து இந்த சைடு வந்து 8000 லிட்டரில் தண்ணி தொட்டி, 8000 லிட்டரில் வீட்டுக்கான தண்ணி தொட்டி கொடுத்துருக்கோம். அது போக இந்த சைடில் நம்ம நடந்து வரலாம். ஒரு சின்ன செட் பேக் ஏரியா. இங்கே வந்து வீட்டுக்கான இபி மீட்டர் பாக்ஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இங்கே ஒன்றும் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கும். இங்கே வந்து கிரானைட் வந்து லே பண்ணிடுவாங்க. இந்த சைடில் இந்த சைடு செட்பேக் ஏரியாவில் வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் போய் காமிச்சிட்டு வந்துருங்க. இது வீட்டோட மெயின் டோருங்க. டேரெக்டாக கிழக்கு பார்த்த மாதிரியே தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து ரெண்டுமே தேக்கு மரம் தான். நிலவு, கதவு ரெண்டுமே தேக்கு மரம் தான். டோர் சுற்றியுமே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்டர் டிசைன்ஸில் இந்த கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளோரிங்க்கும் அதே மாதிரி கிரானைட் தாங்க. அந்த சைடு விண்டோவும் டீக்குட் டோர் தான். அங்கேயும் சுற்றியும் இந்த கிரானைட் பார்டர் டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள ஹால் பார்த்துடலாம். உள்ளே வந்தது இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட சேர்த்து மொத்தமாக 16x21ங்கிற பெரிய லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வால்ஸுக்கு லைட் சாண்டில் கலரில் உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்கோங்க. நார்த்தன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து 2 விண்டோஸ். ஈஸ்டர்ன் சைட் வாலில் நம்ம பார்க்கிங் ஸ்பேஸில் பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் உட்டன் விண்டோ. அப்புறம் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபால் சீலிங் ஒர்க். இந்த இடத்துல ஃபால் சீலிங் ஒர்க் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உட்டு வச்ச மாதிரியான நிறைய பேர் உட்டு வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் அது உட்டு கிடையாது. அது வந்து உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் தான். அதுபோக கார்னர் எட்ஜஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோக்கஸ் லைட் மாட்டியிருக்கு. அப்புறம் அந்த 2 சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி இங்கே 2 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ஷெல்ஃப், நிறையா உட்டன் பார்ட்டிஷனர் கொடுத்து உட்டன் ஷெல்ஃப் பண்ணியிருக்காங்க. அது போக டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா சவுத்தன் சைட் வாலில் அமைஞ்சிருக்குங்க. ஸ்டேர்கேஸோட கீழே இருக்கிற ஸ்பேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பேஸ் கேபினட். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து இந்த ஷெல்ஃபு மேலேயும் ஷோகேசிங்ஸ் வச்சுக்கிற மாதிரி பாக்ஸ் டைப்பில் நீட்டாக டிசைன் பண்ணி இந்த டிவி யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜா ரூம். இந்த டோரை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்துருக்காங்க. பெல் டிசைன்ஸோட டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர். இது வந்து 4x4ங்கிற அளவில் இந்த பூஜா ரூம் அமைஞ்சிருக்கு. உள்ளே வந்து கிழக்கு பார்த்த மாதிரி
2 கிரானைட்டில் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி நம்ம பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்துடலாம். இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங்க்கு ரீச் ஆகிட்டோம். இது வந்து கிச்சன் வந்து சவுத் ஈஸ்ட்டுக்கான அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட மொத்த அளவு 10x17. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் ரெடி பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கிரானைட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தண்ணி வடியாத மாதிரியான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே ஃபுல்லாமே மாடலர் கிச்சன், ஆயில் ப்ளோ ட்ரே, எஸ்எஸ்டில் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இது சிலிண்டர் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன். அது போக சிங்க் வந்து இங்கே வந்து எஸ்எஸ்டியில் கார்னரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாட்டர் ப்யூரிஃபையர் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு கிளாஸ் லுக்கு 2x4 டைல்ஸ் தான். கிச்சனோட வென்டிலேஷனுக்காக இங்கே வந்து பெரிய யூபிவிசி விண்டோ ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு அப்படியே பேக் சைடில் வீட்டோட டைனிங் ஸ்பேஸஸாகவே அமைஞ்சிருக்கு. இங்கே செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷனும் வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு யூபிவிசி விண்டோவும், லிண்டல் லெவலில் ஆர்சிசி லேப்ட் எல்லாமே உடன் ஒர்க் தான். எல்லாமே பிவிசி மெட்டீரியலே கிடையாது, எல்லாமே உடன் ஒர்க் தான். அது போக க்ராசரிஸ் வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு வால் மவுண்டட் ஷெல்ஃபு, உடன் ஷெல்ஃப். இது கிச்சன் முடிஞ்சிருச்சுங்க, கிச்சன் கம் டைனிங். அடுத்து வந்து நம்ம வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமோட டோருக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா சால்வுட்டுங்க நிலவு. டோர் வந்து ரெடிமேட் ப்ளஸ்டிக் ஸ்ட்ராங்கான உட்டன் டோர். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தது இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட மொத்தளவு 11x16. வாஸ்துப்படி இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்குங்க. ஹாலுக்கு என்ன ஃப்ளோரிங் டைல்ஸ் யூஸ் பண்ணமோ அதே ஃப்ளோரிங் டைல்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கு. 2x4 வெர்டிஃபை டைல்ஸ். வென்டிலேஷனுக்காக கிராஸ் வென்டிலேஷனுக்காக இங்கே 2 யூபிவிசி விண்டோ மாட்டியிருக்காங்க. அதுபோக லிண்டல் லெவல்லையும் ஆர்சிசி லேப் ஸ்டோரேஜுக்கான ஆர்சிசி லேப்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால்ஸுக்கும் மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4x6ங்கிற ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம், வெஸ்டர்ன் க்ளாசட் டைப் தான். இங்கே கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ், ஷவர் யூனிட், ஹேண்ட் வாஷ் பேஷன் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்கே வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்கு. வீட்டுக்கோட அடுத்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துடலாம். லிவிங் ஹால்லேருந்தே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இந்த ஸ்டேர் கேஸை பிளான் பண்ணி அதுக்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே உங்களுக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக அங்கே ஒரு விண்டோவும், ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிற இடத்துல இங்கே ஒரு ஃபிக்ஸ்டு விண்டோ, எல்லாமே யூபிவிசி விண்டோ தான். சைடு ஹேண்டில்ஸ் எல்லாமே எஸ்எஸ்டியில் ஃபிட் பண்ணியிருக்கு. சேம் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே வந்து 16x21ங்கிற அளவில் ஸ்டார்கிஸ் ஏரியாவோட சேர்த்து இங்கே பெரிய லிவிங் ஹால். இங்கே சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட், கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரியான டைல்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவும் சேம் 11x16. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்குங்க. வென்டிலேஷனுக்காக கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்த மாதிரி சேம் பெட்ரூம் அதே மாதிரி தான் பிளானிங்கு, எந்த பிளானிங்கும் இல்லைங்க. இது செகண்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4x6. உங்களுக்கு ஃப்ளோரிக் ஆண்டிஸ்கி டைல்ஸ். வாலுக்கு பார்த்தீங்கன்னா 2x4 சைஸில் உங்களுக்கு சீலிங் வரைக்குமே வெர்டிஃபை டைல்ஸ் ப்ளூ கலர்லையும் ஒயிட் கலர்லையும் ஃபிட் பண்ணியிருக்கு. இங்கே வந்து டவல் ராடு, ஹேண்ட் வாஷ் மிஷின் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே டிவி யூனிட் பண்ணிக்கிற மாதிரி இங்கே ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க. அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூம் ரீச் ஆகிட்டோங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 10x17. சேம் கீழே கிச்சன் என்ன சைஸில் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குங்க. இங்கே வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ யூபிவிசி விண்டோஸ் தான். லிண்டல் லெவலில் ஆர்சிசி ஸ்டோரேஜ்க்கான லேப்ட், இங்கே உட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோங்க. அங்கே இந்த பெட்ரூமுக்கு பாத்ரூம் அட்டாச்டு பாத்ரூம் இல்லை, இங்கே அதுக்கு பதிலாக இங்கே வந்து காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கு. இது வெஸ்டர்ன் க்ளாசட் டைப்.
இந்த பாத்ரூமோட அளவு 4க்கு 4. இந்த லிவிங் ஹால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட செமி கவர்ட் பால்கனி. அதுக்கான டோர் வந்து இங்கே உள்ளே வந்து ஹாலில் உட்டன் டோர், ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் கொடுத்துருக்கோம். இது வந்து மெட்டல் டோர் சேஃப்டிக்காக. இதோட அளவு பார்த்திங்கன்னா 13க்கு 22. ஃபுல்லாக உங்களுக்கு கவர்டு பால்கனி ஏரியா. இங்கே வந்து எம்எஸ்டியில் உங்களுக்கு வந்து மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோங்க, எலிவேஷனை கிராண்டாக காட்டுற வகையில். இங்கேயும் அதே மாதிரி எம்எஸ்டியில் உங்களுக்கு சைடு எலிவேஷனை கவர் பண்ணுற மாதிரி ஒரு கிராண்டான ஒரு லுக் கொடுத்துருக்கு. இங்கே எஸ்எஸ்டியில் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைல்ஸும் ஸ்ட்ராங்கான ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் மாட்டியிருக்குங்க. இது வந்து உங்களுக்கு எலிவேஷனில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு சிஎன்சி லேசர் டிசைன்ஸோட மெட்டல் பிளேட்ஸ் பொறுத்திருக்கோங்க. இது கவர்ட் பால்கனிலேருந்து டெரஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்க மெட்டல் ஸ்டேர்கேஸ். ஸ்டேர்கேஸ் ஏறி மேலே ரீச் ஆனதும் இங்கே நம்ம பார்க்குறது ஓப்பன் டெரஸ். கார்னரில் பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸ் ஒன்று ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடியலூர் பக்கத்தில் பனிமடைங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஏரியா தான். அதுக்கு முன்னாடி டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா நிறைய வீடு இருக்குது. நல்ல தண்ணி அதெல்லாமே பக்கத்தில் எடுத்துட்டாங்க. எல்லாம் குடியிருக்காங்க. ஸ்கூல்ஸு எல்லாமே பக்கத்தில் இருக்குது. கடை, ஹாஸ்பிட்டலு எல்லாமே ஒரு 2 minutes டிரைவ் டிஸ்டன்ஸ்லேயே தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஹவுஸ் டேக்ஸ் போட்டு நம்ம உடனடியாக நம்ம நல்ல தண்ணிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த வீடு லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 90 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அதுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டு எங்கேயும் கிடைக்காது. ஸோ இமீடியட்டாக வந்து இந்த வீட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து புக் பண்ணுங்கள்.